நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக தன்னந்தனியாக இவ்வளோ பெரிய மாநாடுகளையோ இவ்வளோ பெரிய கூட்டங்களையோ நடத்தவே முடியாது. அரசியல் ஒன்றும் சாதாரண கேம்லாம் கிடையாது. அது ஒரு பெரிய கேம் அது. அப்போது உங்களுக்கு வந்து 2026 எந்த சந்தேகமும் இல்லாமல் திமுக தலைமை கூட வெற்றி பெற போகுது. அது சந்தேகமே கிடையாது. 26 நிச்சயமாக டிஎம்கே, காங்கிரஸ், விசி அலையன்ஸ் தான் ஜெயிக்க போகுது. சந்தேகமே இல்லை. ஆனால் அதன் பிறகு இது எப்படி எவால்வ் ஆக போகுதுன்னு தான் பாயிண்ட்டுங்க. இன்றைக்கு விஜய் வந்து ஒரு பெரிய மிஷினரியாக இறக்குது அவரை. இதன் பிறகு பின்னாடி பல பேர் இருக்காங்க. நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய தொழிலதிபர்கள், கல்லூரி அதிபர்கள், ப்ளஸ் வந்து சில மத குருக்கள், ப்ளஸ் வந்து இதில் வந்து இன்னும் சில அமைப்புகள், அரசாங்கத்துக்கு நெருக்கமான அமைப்புகள், இப்படி பல அமைப்புகள் வந்து இதுக்கு பின்னாடி செயல்படுறாங்க நான் பார்க்குறேன். அப்போது இவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, விஜயை தூக்கி விடுறாங்க. நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்துக்கு இருந்த ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அரசியலுக்கு வந்தாகணும்னு, அதுலேருந்து ஒரு தப்சா போதுண்டா சாமின்னு எஸ்கேப்பை ஓடினார். நான் மறந்துருக்க மாட்டோம். அந்த ப்ரெஷர் வந்து அவர் ஓடிட்டார். இவர் இதில் மாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் நான்.